எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய ஆடி மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய காமதேனு கடவுள் அவதரித்த நட்சத்திரம், அதுபோக சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் மீன ராசி மேச லக்னத்தில் தானுங்க ஆடி மாதம் பிறக்கப்படுது. ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 31ஆம் தேதி வரை மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் எந்த நேரத்தில் ஏற்படும் அப்படின்றத பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக மாத பலன் அப்படின்னா சூரிய பகவானை மையப்படுத்தி மட்டும்தானுங்க சொல்கிறது. வேறு எந்த கிரகங்களையும் பிரதானமாக எடுத்துக்கிறது இல்லை. இப்போ வருட பலன்னா நமக்கு குரு பகவானையும் ராகு கேது அதுபோக சனி பகவானை கொண்டு சொல்லக்கூடியது தான் வருட பலன். தினப்பலன் அப்படின்னா சந்திர பகவானை பிரதானமாக கொண்டு சொல்லக்கூடியது தான் தினப்பலன். மாத பலன் அப்படின்னா மாத கிரகன் சொல்லக்கூடியது சூரிய பகவான் மட்டும்தானுங்க. அப்போ அந்த சூரிய பகவான் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு தைரியஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர். வேறு எந்த ராசிக்குமே இந்த பிராத்தம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பிராத்தம் இருக்கும். அந்த அடிப்படையில் மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தைரியஸ்தானாதிபதியாக சூரிய பகவான் வருவார். பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவங்க யார் என்ன சொன்னாலும் தம் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வாங்க. சொந்த மந்தத்தால் மேலே வந்துட்டேன், அண்ணன் தம்பியால் மேலே வந்துட்டேன், மாமன் மச்சனால் மேலே வந்துட்டேன், தாய் தகப்பனால் கூட ஒரு சிலர் மேலே வந்திருக்க மாட்டாங்க. தானாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு தான் மேலே வந்திருந்திருப்பாங்க. மிதுன ராசி நண்பர்களுக்கு பிரதானமாக இந்த மாதிரியான பலன் தான் வரும். தைரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தனஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய புதனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய முழுமையான ஒரு மாதம் தானுங்க இந்த ஆடி மாதம். மீண்டும் இந்த மாதிரி ஒரு பிராத்தம் எப்போ வரும் தெரியாது. ஏன்னா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ராசிநாதனும் புதன் தானுங்க. ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுபஸ்தானாதிபதியும் புதன் தான். அப்போது தைரியஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதியும் இணைந்து புதனாதித்ய யோகமாக குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் வந்திருக்கக்கூடிய அருமையான நேரம் இது. அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறேன், இல்லை அயல்நாட்டுக்கு போகணும்னு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் புதனும் சூரியனும் பலமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த புதன் சூரியன் ஒன்று இணைவாக இருக்கணும், இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்துக்கிடணும். ஏதாவது ஒரு வகையில் அந்த புதனுக்கும் சூரியனுக்கும் தொடர்பு இருக்கிற பட்சத்தில் தான் அரசாங்க உத்தியோகமோ அல்லது வெளிநாடு போன்ற விஷயங்களோ வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 31ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த தனஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறது உண்மையிலேயே இது சிறப்பான ஒரு தருணம். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் நேரத்தில் தான் சாதகமான பலன் தரும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்பேற்பட்ட மாதம் தானுங்க. அந்த மாதிரி ஒரு மாதம் தான். உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் புதன் ஆதித்ய யோகமாக இருக்கக்கூடிய சூழலில் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். இது எல்லாமே ஒன்று போல் நமக்கு அமையுதுங்க. வேலை வாய்ப்பு இல்லாமல் சிரமப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க, இல்லை இருக்கிற வேலையில் சிரமங்கள் அதிகமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அடுத்த கட்ட முயற்சிக்கு நீங்கள் முடிவுகள் எடுக்கலாம். வேலை வாய்ப்பே இல்லாமல் சிரமப்பட்டுட்டு இருக்கிற நண்பர்களுக்கு உண்மைக்கே ஆடி 16 தேதிக்குள்ளார வேலை வாய்ப்பு வந்துடும். நாம் என்னங்க, அதாவது 50 பேருக்கு மேலே நான் இருக்கிறேனுங்க அப்படியே நினைக்க போகிறோம். 50 பேருக்கு மேலே நான் இருக்கணும், எனக்கு கீழே 50 பேர் இருக்கணும், 500 பேர் இருக்கணும் அப்படியே நம்ம நினைக்க போகிறோம். இல்லை, உழைப்புக்கு தகுந்த உயர்வு வந்தால் போதும், என் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் வந்தால் போதும், என் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு பாதை மட்டும் எனக்கு இருந்தால் போதும். இதுதானே நம்மளோட எதிர்பார்ப்பு. ஆடி 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 16ஆம் தேதிக்குள்ளார மனசார சொல்கிறேன், உங்களுடைய மன அழுத்தம் நீங்கிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏதோ ஒன்று இவர் பலன் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிடாதீங்க. நான் சொல்லக்கூடிய பலன்களில் சொல்லிகிட்டு இருக்கிற பலன்களில் 100% ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டேனுங்க.
உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் ராசிக்கு 2வது பாவகத்தில் தன்னுடைய சுயசாரன்னு சொல்லுவாங்க. ஆயில்ய நட்சத்திரம்னா புதனுடைய சாரங்க. ஆதிசேஷனும் தாராதேவியும் அவதரித்த நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் 2வது பாதத்தில் 111 டிகிரியில் புதன். அதே பாவகத்தில் சூரிய பகவான் புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் ஸ்ரீராமர் அவதரித்த சாரம் 90 டிகிரியில் இருக்கிறார். சூரிய பகவானோட எந்த ஒரு கிரகமும் 5 டிகிரிக்குள்ளே இருந்தால் தான் அஸ்தமனம். 111 டிகிரியில் புதன், 90 டிகிரியில் சூரியன். அப்போ 2 பேருக்கு இடையில் எவ்வளையோ வித்தியாசம் இருக்குதுங்க. அப்போது இது முழுக்க முழுக்க யோகம் தானுங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இது யோகம். 2 விஷயம் தெளிவாக சொல்கிறேனுங்க. பொருளாதார ரீதியாக இருக்கிற சிக்கல் சரிப்படுத்த முடியல, 5 வருஷமாக கடன் பிரச்சனைகள் இருக்கிறனுங்க, 10 வருஷமாக கடன் பிரச்சனைகள் இருக்கிறனுங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கிய கடனில் ஒரு 10%, 5%, 2% நீங்கள் முதல்ல அதை கட்டிட்டு வாங்க. முதல்லனா நீங்கள் வாங்கியிருக்கிற கேபிட்டல் இருக்கும் இல்லைங்களா, 10 லட்ச ரூபாய் வாங்கியிருக்கிறேனுங்க அப்படின்னா அதில் ஒரு 10,000 ரூபாய் கொண்டு போய் ஐயா அது வச்சுக்கிடுங்க, மீதி பணம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து போடுறேனுங்க அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட்டு அந்த பணத்தை கட்டிட்டு வாங்க. தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூழல் நமக்கு சாதகமாக ஏற்படும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்காக சொல்கிறேனுங்க, படிப்படியாக உங்களுடைய கடன் சுமை நீங்கிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். ஆடி 1 இருந்துங்க ஆடி 16 தேதிக்குள்ளார இந்த மாதிரி ஒரு பிரார்த்தம். 16 தேதிக்கு மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய புதனும் வக்கரத்தில் வந்துடுவார். அதுபோக சூரியனும் புதனும் ரொம்ப பக்கத்தில் நெருக்கமாக வந்துடுவாங்க. அப்போ அஸ்தமனம் ஆகி போயிடும். மாதம் பூரா உங்களுக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் பலன் கிடையாது. அதெல்லாம் சும்மா ஏமாத்துகிற வேலை. 16 தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. நல்ல நேரம் நடக்கிறதுக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இருந்தால் போதுமானது. 15-16 நாள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைகிறதுக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இருந்தால் போதும். ஆடி 16 தேதிக்குள்ளார நீங்கள் வளர்கிறதுக்கு உண்டான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. வளர்றதும் வளராமல் இருக்கிறதும் உங்களுடைய சொந்த சௌகரியம். நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் இந்த பிரபஞ்சமே நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாதுங்க. இதுதான் பாதை அப்படின்னு யாராவது ஒருத்தர் மூலியமாக நமக்கு தெரியப்படுத்தும். அந்த பாதையில் மல்லு கட்டிட்டு போனால் தான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு என்னுடைய வார்த்தையை கேட்டு இந்த 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளார உழைப்புன்ற விதையை நீங்கள் விதைங்க. நிச்சயம் வளர்ச்சி வெற்றி அப்படின்ற விருச்சம் நிச்சயமாக வந்தே தீரும். அதுபோக உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புத்திர ஸ்தானாதிபதி பூர்வீக ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 12வது பாவகத்தில் இருக்கார். மாத தொடக்கத்தில் எப்பயுமே எல்லா கிரகங்களுக்கும் 6, 8, 12 மறைவு ஸ்தானங்க. ஆனால் சுக்கிர பகவானுக்கு மட்டும் 6, 8 தான் மறைவு ஸ்தானமே தவிர 12வது பாவகம் மறைவு ஸ்தானம் கிடையாது. சுக்கிரன் சொல்லக்கூடிய செல்வந்தர் உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தில் 12வது பாவகத்துக்கு அதிபதியும் அவர் தானுங்க. ஐன சுகஸ்தானாதிபதியும் அவர் தான். புத்திரஸ்தானாதிபதியும் அவர் தான். தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரம், கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் 3வது பாதத்தில் 49 டிகிரியில் இருக்கார். 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். அதுபோக கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும். நல்லா இருப்பாங்க கணவன் மனைவி. இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு பால் அடுப்பில் இருக்குது, இது சத்த நேரம் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கணவர் வேறு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க, பால் பொங்கி போயிடும். இதனால் ஒரு பெரிய சண்டை. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு சொல்கிறேனுங்க. அப்போது இந்த மிதுன ராசியில் பிறந்த தம்பதிகள், மிதுன ராசியில் பிறந்தவங்க கணவன் மனைவியாக 2 பேரும் மிதுன ராசியில் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் மிதுன ராசியில் இருக்கிறீங்க, உங்கள் மனைவி வேறு ராசியில் இருக்கிறாங்க, இல்லை நீங்கள் மிதுன ராசியில் இருந்து உங்கள் கணவர் வேறு ராசியில் இருக்கிறாங்கன்னா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், அதே மாதிரி புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள், இது அனைத்தும் 1ஆம் தேதியிலிருந்து சரியாக 10ஆம் தேதிக்குள்ளார சரியாயிடும். வருட கணக்காக இந்த பொழப்பே எனக்கு வேண்டாம், நான் விவாகரத்து பண்ணிக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகளுக்கு கூட இந்த தருணத்தில் சரியான முறையில் பேச்சுவார்த்தை, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேனுங்க, இந்த சங்கடங்கள் சுமூகமாக முடிஞ்சிடும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆதாரம் என்னையா அப்படின்னு கேட்டிங்கன்னா
மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணஸ்தானம் அப்படின்னா தனுசு. தனுசு ராசியாதிபதி குரு, திருமணஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறார். திருமண காரகன் சுக்கிரன். 12வது பாவகத்தில் ஐன சுகஸ்தானாதிபதி ஐன சுகஸ்தானத்தில் இருக்கிறார். யாருடைய சாரத்தில்? சந்திரனுடைய சாரத்தில். சந்திரன் குடும்பஸ்தானம். எல்லாமே ஒன்று போல நமக்கு வருது. அப்போது அந்த தம்பதிகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரமாகவும், மறுமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு அந்த மறுமணத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீங்கிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. சார் ஆடி மாதத்தில் போய் இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே சார் அப்படின்னா, நல்லது நடக்கிறதுக்கு 4 பொழுது இல்லைன்னு சொல்லுவாங்க. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறேன், நடக்கலை, போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரங்கள் இல்லை புத்திர பாக்கியத்துக்காக சிரமப்பட்டுட்டு இருக்கிறேன், பார்க்காத வைத்தியம் கிடையாது, பண்ணாத பரிகாரம் கிடையாதுன்ற மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த நாள் எந்த பொழுதில் ஒரு நல்லது நடந்தால் என்ன இருக்குது இல்லையா? கிரகங்களுடைய அமைப்பு நல்ல விதமாக இருக்கிறதுனால இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையும். நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு சொல்லுங்கள் பூர்த்தி அடைஞ்சுதா இல்லையான்ட்டு. ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன், அனுபவித்து நீங்கள் சொல்லுங்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 3வது பாவகத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் பொதுவாக யாருன்னு கேட்டிங்கன்னா சகோதர காரகன்னு சொல்லுவாங்க. 3வது பாவகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சகோதர ஸ்தானன்னு சொல்லுவாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், எல்லாரையும் ஒரு ஏணியை போல் ஏற்றி விட்டுருப்பீங்க. நிச்சயமாக சொல்கிறேனுங்க, உங்கள் அப்பா செய்யாத வேலையை நீங்கள் செய்திருப்பீங்க. உங்கள் அப்பா செய்யாத வேலையை, அப்பா இருந்து செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செய்திருப்பீங்க. ஆனாலும் நல்ல பேர் இருக்காது. அப்படி அண்ணன் தம்பிகளுக்குள்ளார கருத்து வேறுபாடு இருக்குதுங்க. அக்கா தங்கைக்குள்ளார இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும். 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 12ஆம் தேதிக்குள்ளார சகோதர காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் சகோதர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூழலால் அந்த பகை நீங்கும், அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நான் சொல்கிறேன்றதுக்காக இந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்து பாருங்கள். நீங்கள் பெண்ணாக இருக்கிறீங்க, இல்லை ஆணாக இருக்கிறீங்க, உங்கள் கூட பிறந்தவங்கக்கிட்ட சங்கடம் இருக்குது, ஒரு 5-6 வருஷமாக சங்கடம் இருக்குது, உங்கள் ஃபோனே பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க, இப்படி கூட இருக்கட்டும். ஆடி மாதம் பிறந்து ஆடி மாதம் 12 தேதிக்குள்ளார ஒரு முறை நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணி பாருங்கள். அதன் பிறகு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் கூட எனக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் கமெண்ட்டில் சொல்கிறது ஊருக்கே தெரியும். நான் சொன்னது உண்மையாக பொய்யான்றதை நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள் எனக்கு, இந்த ஒரு முறை முயற்சி பண்ணி பார்த்துட்டு. அதுபோக 4வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுபஸ்தானாதிபதி 2வது பாவகத்தில் தைரியஸ்தானாதிபதியோடு சேர்றாரு. வாகன யோகம் உண்டு. நான் ஒரு 2 வீலர் வச்சுருக்கிறேனுங்க, வெளியே போனால் வந்தால் நான் மட்டும்தான் போக முடியும், இல்லைனா கூட ஒருத்தரை கூட்டிகிட்டு போக முடியும். எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க, பொண்டாட்டி பிள்ளைங்களோட சேர்த்து 5 பேர் இருக்குது, எனக்கு 3 பிள்ளைங்க, நாங்கள் கணவன் மனைவியாக இருக்கோம். போனால் வந்தால் ஒரு ஆட்டோவில் போகிற மாதிரி இருக்குது, இல்லை ஒரு டாக்ஸியில் போகிற மாதிரி இருக்குது. ஒரு வாகனம் வாங்கிக்கணுன்ற ஆசை எனக்கு இருக்குதுங்க, அதுக்கான நேரம் எனக்கு எல்லாமே இருக்குது, அதுக்கான சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் தராமலேயே இருக்குது. அப்படின்னா ஆடி மாதத்தில் 100% வாகனம் வாங்குறதுக்கான பிரார்த்தம் உண்டு. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆடி மாதம் சில பேர் சொல்லுவாங்க ஆகாத மாதம், அந்த மாதம், இந்த மாதம் அப்படின்ட்டு. ஆடி மாதத்தில் மட்டும்தானுங்க எல்லா திருத்தலத்துலேயும் ஆராதனை அபிஷேகமெல்லாம் நடக்கக்கூடியது. ஆடி மாதம் ஒரு நாள் ஒரு பொழுது கூட எந்த கோயில்லையும் சத்தம் இல்லாமல் இருக்காது, கூட்டம் இல்லாமல் இருக்காது, அர்ச்சனை இல்லாமல் இருக்காது, அபிஷேகங்கள் இல்லாமல் இருக்காது. ஆடி மாதம் 31 நாளும் விசேஷங்களாக தான் இருக்கும். ஒரு சில ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா செய்யக்கூடிய ஒரே மாதம் இந்த ஆடி மாதமாக தான் இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த ஆடி மாதத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, முடி எடுக்கிறதுக்கு, காது குத்துறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆடி மாதம்னு பார்த்தீங்கன்னா உண்மைக்கே நல்ல மாதம் தானுங்க. விதைக்கக்கூடிய விதைக்கே முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த ஆடி மாதம் தானுங்க. ஆடிப்பட்டம் நம்ம சொல்லுவோம், ஆடிப்பட்டத்தில் தேடி விளைக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய மாதம்தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. 10வது பாவகத்துக்கு அதிபதி 7வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு புதனுடைய ஆதிக்கத்தில் திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சிவபெருமான அவதரித்த நட்சத்திரம் 74 டிகிரியில் இருக்கிறார். அப்போது குருவுடைய அமைப்பு நமக்கு சாதகமாக இருக்குது. சனி பகவான் நமக்கு வக்கரத்தில் இருக்கிறது மேலும் சாதகமாக இருக்குது.
சனி பகவான் 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். யாருடைய சாரத்தில்? தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார். குரு பகவானுடைய ஆதிக்கத்தில். தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குருவுடைய வீட்டில் தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி வக்கரம் பெற்றிருக்கிறார். இதுக்கு முன்னுக்கு கொடுத்த காசு பணம் வரல, தொழில் ரீதியாக நட்டம், இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையிலலாம் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா இந்த நேரம் உண்மைக்கே உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும், நல்ல நேரமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஓரலாக சொல்லணும்னா, ஓரலாக கிடையாது, உண்மைக்கே சொல்லணும்னா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆடி மாதம் பயனுள்ள மாதமாக இருக்க போகுதுன்றதில் மாற்று கருத்து இல்லை. சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் செய்கிறது தானுங்க. ஏன் எல்லா நேரத்துலையும் செய்கிறது தான் சம்பாதிக்கிறதுன்றது. ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாது. ஒரு சில நேரத்தில் ஒரு சிலரால் தான் சாதிக்க முடியுது. அந்த ஒரு சிலரில் நீங்கள் இருப்பீங்க இந்த ஆடி மாதத்தில். அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. ஆடி மாதம் ஆனந்தமான மாதமாக மிதுன ராசியில் இருக்க போகுதுன்றதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்க, ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன் இந்த பதிவு. அதுபோக இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் ஓகே ஜோதிடம் உண்மைதானுங்க, ஒரு நேரம் நமக்கு அது பலிதம் இல்லைனாலும் ஒரு நேரத்தில் பலிதமாக இருக்குது, ஜோதிடர்கள் தப்பானாலும் ஜோதிடம் அப்படின்ற விஷயம் தப்பாகாது அப்படின்ற உணர்வு நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஜாதகம் எழுதணும் அப்படின்ற எண்ணங்களும் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் கம்ப்யூட்டர் காலகட்டம்னு சொல்லுவாங்க. எடுத்தோமா கவுத்தமான்ற மாதிரி ஒரு ஃபோனில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் டேட் ஆஃப் பர்த் போட்டு அந்த ஜாதகத்தை டவுன்லோட் பண்ணி வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது வேண்டாம். நம்மளுடைய பாரம்பரியம் மாற வேண்டாம், நம்மளுடைய மரபு மாற வேண்டாம். இது ஒருத்தருடைய ஜாதக நோட்டுங்க. இது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிடாதீங்க. இது அழிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் மறுபடியும் புதுப்பிச்சிருக்கேன். எங்களுடைய முன்னோர்கள் செய்து கொடுத்துட்டு இருந்த வேலை இது. ஒருத்தருடைய ஜாதகம் அப்படின்றது குறைஞ்சபட்சம் 116 பேப்பர் இருக்கணும். ஒத்த பேப்பரில் ஜாதகம் எடுத்துகிட்டு வராங்க இன்றைக்கி. ஒரே ஒத்த பேப்பர், ஒரு ஜெராக்ஸு, அதில் ஜாதகம் எடுத்துகிட்டு வராங்க. நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளோட அழிஞ்சிடக்கூடாது. சரிங்களா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு தயவு செய்து இந்த மாதிரி சாதக புத்தகம் போட்டு வைங்க, எழுதி வைங்க. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி சாதக புத்தகம் எழுதி வைங்க. இந்த ஜாதக புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம பிறந்ததில் இருந்து கடைசி வரைக்கும் நமக்கு என்னென்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அந்த தசைக்கு என்ன பலனு, புத்திக்கு என்ன பலனு, நம்ம நட்சத்திரத்துக்கு என்ன பலனு, ராசிக்கு என்ன பலனு, லக்னத்துக்கு என்ன பலனு, நம்ம பிறந்த மாதத்துக்கு என்ன பலனு, நம்ம பிறந்த நாளுக்கு என்ன பலனு, எல்லா விவரமும் துல்லியமாக இதில் எழுதி கொடுத்துருப்பேன். இது முழுக்க ஒருத்தருடைய சாதகம் எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி எழுதுங்க. இது உங்களுடைய எதிர்காலத்தை, அதாவது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒருத்தர் சொல்லலைனாலும் ஜாதகம் பார்க்குற மாதிரி இருக்காது இந்த ஜாதக நோட்டு. இந்த ஜாதக நோட்டே இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட இங்கே ஜாதகம் கொண்டு போய் பார்த்து தான் ஆகணும். ஆனாலும் ஓரலாக இந்த தசை நடக்குது, சூரிய தசை நடக்குது, அதுக்கு என்ன பலனு, சந்திர தசை நடக்குது, அதுக்கு என்ன பலனு, ஓரளவுக்கு அதில் விவரமாக இருக்கும். இந்த மாதிரி ஏற்படுத்திக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் இது உறுதுணையாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. சரி நண்பர்களே, இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.